அஸ்ஸலாமு அலைக்கும். ரஹீக்குல் மக்தூம் நூலோட பகுதி வாரியான ஆய்வுக்கு உங்கள மறுபடியும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இஸ்லாமிய வரலாற்றோட ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை, ஹிஜ்ரவின் தொடக்கங்கள். ஆமாம், இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு பிறகு இஸ்லாத்துக்கு யத்ரிப், அதாவது மதீனாவுல ஒரு பாதுகாப்பான தளம் கிடைச்சது. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, அல்ஹம்துலில்லாஹ். இதைத் தொடர்ந்துதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம்களை மதீனாவுக்கு போக அனுமதிச்சாங்க. ஆமா, மக்காவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த முஸ்லிம்களுக்கு மதீனாவை நோக்கி ஹிஜ்ர செய்ய அனுமதி கொடுத்தாங்க. சரி, இங்க ஹிஜ்ராங்கிற வார்த்தைய பத்தி நாம கொஞ்சம் தெளிவுபடுத்திரணும். இது சும்மா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற மாதிரி இல்லையா? நிச்சயமா இல்ல. இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் சொல்றபடி இது ஒருத்தரோட சொந்த மண், சொத்து, உறவுகள், அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே. ஆமா, மொத்த வாழ்க்கையையும் அல்லாவுக்காகவும் தன்னோட ஈமானுக்காகவும் தியாகம் செய்யறது. எதிர்காலம் என்னன்னே தெரியாது, ஒரு நிச்சயமற்ற பயணம். வழியில உயிருக்கே ஆபத்து வரலாம். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு தெரிஞ்சும் அந்த முஸ்லிம்கள் அந்த பயணத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா இத குறைஷிகள் சும்மா பாத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்களே. கண்டிப்பா இல்ல. முஸ்லிம்கள் இப்படி மதீனாவில ஒன்னு சேர்றது தங்களுக்கு பேராபத்துன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனால ஹிஜ்ரவை தடுக்க தங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதுக்கு சில உதாரணங்கள் இருக்குமே. ரொம்ப மனதை உருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்ததா சீரா நூல்கள்ல படிச்சிருக்கேன். ஆமா, முதல்ல நாம அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட கதைய பார்க்கலாம். அவங்க ஹிஜ்ரவுக்கு கிளம்புறாங்க. அவங்க மனைவி உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அப்புறம் அவங்க கைக்குழந்தையோட ஒரு குடும்பமா கிளம்புறாங்க. ஆனா வழியில உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட கோத்திரத்தார்கள் மறிச்சிட்டாங்க. என்ன சொல்லி மறிச்சாங்க? எங்கள விட்டு நீ போற, அது உன்னிஷ்டம். ஆனா எங்க பொண்ண கூட ஊர் ஊரா அலைய விட மாட்டோன்னு சொல்லி உம்மு சலமாவ அவங்க கணவர்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனைவிய கணவர்கிட்ட இருந்தா? கொடுமை அதோட முடியல. இத பார்த்த அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க குடும்பத்தினர் உடனே வந்துட்டாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க நீங்க எங்க பையன்கிட்ட இருந்து அவன் மனைவிய பிரிச்சிட்டீங்க, அதனால நாங்க எங்க பேரனை உங்ககிட்ட விடமாட்டோன்னு சொல்லி அந்த பச்சளம் குழந்தைய அவங்க அம்மா கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. என்னது, குழந்தையுமா? அடங்கப்பா, ஒரே நேரத்துல கணவன் குழந்தை 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்களா? ஆமா, அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு மட்டும் தனியா மதீனவுக்கு பயணமாக வேண்டிய நிலைமை. அப்போ உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களோட நிலை? அவங்க கிட்டத்தட்ட 1 வருஷம், நினைச்சு பாருங்க, 1 வருஷம் தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அல் அபுதஹ்ங்கிற இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு தாயோட மனநிலைய நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. கடைசியா அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு மனசு இறங்கி அவர் அவங்க கணவர்கிட்ட போக அனுமதிச்சாங்க. குழந்தையையும் மீட்டு தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அவங்க தனியாவா பயணம் செஞ்சாங்க? ஆமா, பல 100 கிலோமீட்டர் ஆபத்து நிறைந்த பாலைவன பாதை, தனி ஒரு பெண்ணா. வழியில உஸ்மான் பின் தல்ஹான்னு ஒரு நல்ல மனிதர் அவங்கள பார்த்து இறக்கப்பட்டு பாதுகாப்புக்கு கூடவே குபா வரைக்கும் கொண்டு வந்து விட்டார். இது குடும்பத்தை பிரிச்சு மனரீதியா தாக்குன ஒரு சம்பவம். தியாகத்தோட வேற பரிமாணங்கள் இருந்ததா? ஓ, அடுத்த உதாரணம் சுஹைப் பின் சினான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோடது. இது தியாகத்தோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு, அவர் மக்காவுக்கு ஏழையா தன்னோட உழைப்பால பெரிய செல்வந்தரானவர் இல்லையா? ஆமா, அவர்தான். அவர் ஹிஜ்ர போக கிளம்புனப்போ குறைஷிகள் அவரை சுத்தி வளைச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க? பரதேசியா வந்த நீ இங்க இவ்வளவு சொத்து சம்பாதிச்சுட்டு இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட பாக்குறியா? அல்லாவின் மேல சத்தியம், அது நடக்காதுன்னு மிரட்டுனாங்க. அப்போ சுஹைப் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க? அவர் ரொம்ப அமைதியா ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுதான் ஆச்சரியம். சரி, என் சொத்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துட்டா என்ன போக விடுவீங்களான்னு கேட்டாங்க. என்னது, அவரோட வாழ்நாள் உழைப்பு முழுசையுமா? ஆமா, அவங்களும் உடனே சரின்னு சொல்லிட்டாங்க. தன்னோட அத்தனை செல்வத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு உடுத்திருந்த உடையோட மதீனவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த விஷயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வந்ததா? தெரிய வந்தது. இந்த செய்தியை கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஹைப் லாபமடைந்து விட்டார், சுஹைப் லாபமடைந்து விட்டார்னு 2 தடவை சொன்னாங்க. உலகத்தோட பார்மையில இது ஒரு பெரிய நஷ்டம். ஆனா ஈமான்காக உலக செல்வத்தை இழக்கிறது தான் உண்மையான லாபம். இது ஒரு ஆழமான பாடம். மிக சரியா சொன்னீங்க. அடுத்து சூழ்ச்சி செஞ்சு எப்படி சகோதர பாசத்தை வச்சு தடுத்தாங்கன்னு பாப்போம். இதுல உமர் ரதியல்லாஹு அன்ஹுவும் சம்பந்தப்பட்டிருக்காங்க. உமர் ரதியல்லாஹு அன்ஹுவா? அவங்க விஷயத்துல என்ன சூழ்ச்சி நடந்தது? உமர், அயாஷ் ரதியல்லாஹு அன்ஹு அப்புறம் ஹிஷாம் ரதியல்லாஹு அன்ஹு 3 பேரும் சேர்ந்து ஹிஜ்ர செய்ய திட்டம் போட்டாங்க. சரி. ஆனா ஹிஷாமே குறைஷீரில் பிடிச்சு வச்சுட்டாங்க.
உமரும் அயாஷும் பத்திரமா மதீனாவு போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ அந்த அயாஷ் ரதியல்லாஹு அன்ஹுவ குறி வச்சாங்களா? ஆமா, அயாஷ தேடி அவங்க மாட்டார் வழி சகோதரர்களான அபூஜஹலும் ஹாரித்தும் மதீனவுக்கே வந்தாங்க. அபூஜஹலே நேர்ல வந்தானா? ஆமா, வந்து அயாஷ் கிட்ட ரொம்ப பாசமா, அயாஷே, உன்னை பாக்குற வரைக்கும் நான் தலை வார மாட்டேன், வெயில்ல நிழலுக்கு கூட போக மாட்டேன்னு உங்க அம்மா சத்தியம் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. தாய் பாசத்தை வச்சு அழைச்சாங்க. இது ஒரு இமோஷனல் பிளாக்மெயில் மாதிரி இருக்கு. உமர் ரதியல்லாஹு அன்ஹு இதுக்கு என்ன சொன்னாங்க? உமர் ரதியல்லாஹு அன்ஹு உடனே எச்சரிச்சாங்க. அயாஷே, இது உன்னை இஸ்லாத்திலிருந்து திருப்ப நடக்கிற சதி, ஏமாந்துடாத. உங்க அம்மாவுக்கு தலையில பேன் அதிகமாயிடுச்சுன்னா அவங்களே தலைவாரிக்குவாங்க, வெயில் தாங்க முடியலனா அவங்களே நிழலுக்கு போயிடுவாங்க, நீ போகாதன்னு சொன்னாங்க. ரொம்ப நடைமுறைக்கு ஏத்த அறிவுரை. ஆனா அய்யாஷ் ரதியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா? இல்ல, தாயோட சத்தியத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணத்துல அவர் கிளம்பிட்டார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு தன்னோட சிறந்த ஒட்டகத்தை கொடுத்து ஆபத்து வந்தா தப்பிச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புனாங்க. வழியில எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஆமா, வழியிலேயே அபூஜஹல் சூழ்ச்சி செஞ்சு அவரை கட்டி மக்காவுக்கு கொண்டு போயிட்டான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்ல, மக்கா வீதிகள்ல முட்டாள்களிடம் நாங்கள் எப்படி நடந்து கொண்டோமோ நீங்களும் உங்க முட்டாள்களிடம் அப்படியே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லிக்கிட்டே அவரை ஊர்வலமா இழுத்துட்டு போனாங்க. ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. அவங்க 2 பேரும் மீட்கப்பட்டாங்களா? அல்ஹம்துலில்லா, மீட்கப்பட்டாங்க. பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைப்படி வலீத் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹுங்கிற ஒரு நபித்தோழர் தைரியமா மக்காவுக்குள்ள போய் அயாஷ் ரதியல்லாஹு அன்ஹாவையும் ஹிஷாம் ரதியல்லாஹு அன்ஹாவையும் மீட்டுட்டு வந்தாங்க. இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும் ஹிஜ்ரத் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு மாதிரி ஒரு சிலர் தான் இருந்தாங்க. ஆமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்ப தயாரா இருந்தும் அல்லாவின் கட்டளைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுமா? ஆமா, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கிளம்ப தயாரானப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, கொஞ்சம் பொறுங்க, எனக்கும் அனுமதி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னாங்க. இத கேட்டதும் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பாக்கியத்துக்காக 4 மாசம் காத்திருந்து பயணத்துக்காக 2 ஒட்டகங்களை ரொம்ப நல்லா தயார்படுத்தி வச்சாங்க. ஒரு பக்கம் இந்த தியாகங்கள், இப்போ கதையோட மறுபக்கம். குறைஷி தலைவர்கள் அவங்களோட ஆலோசனை மன்றமான தாருன் நத்வால என்ன செஞ்சாங்க? தாருன் நத்வா, அதுதான் அவங்களோட அதிகார மையம். முஸ்லிம்கள் மதீனாவுல ஒன்னு சேர்றத அவங்களால சகிக்கவே முடியல. அது அவங்களோட அரசியல், பொருளாதாரம், மதம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல்னு உணர்ந்தாங்க. அவங்களோட பயத்துக்கு முக்கிய காரணம் என்ன? 2 முக்கிய காரணம். 1 பொருளாதாரம். மதீனா வந்து ஏமன்லிருந்து ஷாம் போற முக்கியமான வர்த்தக பாதையில இருந்துச்சு. ஓ, அப்போ அவங்களோட வர்த்தகத்தையே முடக்க முடியும்னு பயந்தாங்க. சரியா சொன்னீங்க, அவங்களோட உயிர் நாடியே அதுதான். 2வது அரசியல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைமை பண்பு, நபித்தோழர்களோட வீரம், அன்சாரிகளோட பலம், இது எல்லாம் ஒன்னு சேர்ந்தா தங்கள வீழ்த்திடும்னு பயந்தாங்க. இந்த பயம்தான் அவங்கள ஒரு கொடூரமான முடிவுக்கு தள்ளியிருக்கும். ஆமா, ஆபத்தோட மூல காரணத்தையே அழிச்சிடணும், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே கொன்னிடணும்னு முடிவு செஞ்சாங்க. இதற்காக நபித்துவத்தோட 14வது வருஷம் சஃபர் மாசம் 26ஆம் தேதி ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது. அந்த தாருன் நத்வாலையா யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அபூஜஹல், ஷைபா, உத்பா, அபூ சுஃபியான்னு மாதிரி எல்லா கோத்திர தலைவர்களும் இருந்தாங்க. அப்போ நஜத் தேசத்து வயோதிகர் தோற்றத்துல இப்லீஸ், அதாவது ஷைத்தான் அந்த சபைக்குள்ள நுழைஞ்சான். என்னது, ஷைத்தானே வந்தானா? ஆமா, நல்ல ஆலோசனை சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டான். 3 யோசனைகள் அங்க முன்வைக்கப்பட்டது. முதல் யோசனை என்ன? அவரை ஊரை விட்டு வெளியேற்றிடலாம். உடனே இந்த நஜ்தி கிழவன் வேஷத்திலிருந்த இப்லீஸ் சொன்னான், இது தப்பான யோசனை. அவரோட பேச்சாற்றலுக்கு அவர் வெளியே போய் ஒரு படையை திரட்டி வந்து உங்களை அழிச்சிடுவான். சரி, அதுவும் ஒரு வகையில உண்மைதான். 2வது யோசனை, சங்கிலியால கட்டி சிறையில அடைச்சிடலாம். அதுக்கும் அந்த கிழவன் சொன்னான், இதுவும் சரி வராது. அவரோட தோழர்கள் எப்படியாவது வந்து அவரை விடுவிச்சிடுவாங்க. 2 யோசனையும் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. அப்போதான் அந்த பயங்கரமான திட்டம் வந்ததா? ஆமாம், கடைசியா கொடியவனான அபூஜஹல் எழுந்தான். நாம ஒவ்வொரு கோத்திரத்தில இருந்தும் ஒரு வலிமையான இளைஞனை தேர்ந்தெடுப்போம். அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல கூர்மையான வாள்களால அவரை தாக்குவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன தந்திரம்? அவன் விளக்குனான், இப்படி செஞ்சா கொலை பழி எல்லா கோத்திரங்கள் மேலேயும் விழும். அவரோட பனு அப்துமனாஃப் கிளையால எல்லா கோத்திரங்களுடனும் போர் செய்ய முடியாது. அதனால நஷ்ட ஈட்டை வாங்கிக்கிட்டு அமைதியாயிடுவாங்க. அத நாம குடுத்துடலாம். அடங்கப்பா,
எவ்வளவு கொடூரமான தந்திரமான திட்டம்! இதைக் கேட்டதும் அந்த நஜிது கிழவன், ஆஹா, இதுதான் சரியான திட்டம், இதை விட ஒரு சிறந்த யோசனை இருக்கவே முடியாதுன்னு ஆர்ப்பரிச்சான். எல்லாரும் அந்த அரக்கத்தனமான திட்டத்தை ஏத்துக்கிட்டு சீக்கிரம் செயல்படுத்தணும்னு முடிவு செஞ்சாங்க. நினைச்சு பார்க்கவே பதற்றமா இருக்கு. ஒரு பக்கம் முஸ்லிம்கள் தியாகம் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க, இன்னொரு பக்கம் மெக்காவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே கொலை செய்ய ஒரு கொடூரமான சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ஆமாம், அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனா அவங்களுடைய திட்டத்துக்கு மேல ஒரு திட்டம் இருக்குங்கிறத அவங்க உணரல. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. இவ்வளவு பெரிய சதி வலையில இருந்து அல்லாஹ் தன்னோட தூதரை எப்படி பாதுகாத்தான்? அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஹிஜ்ரா பயணம் எப்படி தொடங்கியது? இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில அதற்கான பதில்களை தேடுவோம். இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க.